ராகுவால வேற எந்தெந்த வகையில பித்திரு தோஷம் வருது, வேற எந்தெந்த வகையில அப்பாவுக்கு ஆபத்து வருது, அவங்க ரெண்டு பேரும் ஒரே இதுல சேர்ந்து இருக்கிறதுனாலயா இல்ல வேற ஏதாவது வகை இருக்கா? அந்த சேர்தல் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜில சில கணக்கு இருக்கு. அது வந்து எல்லா இதுலயுமே எல்லா முறையிலும் அது எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் வந்து 3 நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? இப்ப வந்து கேதுவோட நட்சத்திரத்தை நிக்கிறாரு. கேதுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி இருக்குது, மூலம் இருக்குது, மகம் இருக்கு. இப்போ ஒரு ஜாதத்துல வந்து சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்னாரு. ஆனா ராகு வந்து அதே ஜாதத்துல மகம் நட்சத்திரத்திலயோ மூலம் நட்சத்திரத்திலயோ நிக்கிறாரு. இது வெவ்வேறு பரியங்கமா இருந்தாலும் அப்ப வந்து என்ன அர்த்தம்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே இதுல நிக்கிற மாதிரிதான் அர்த்தம். அதுக்குதான் நவாம்சத்தை பார்க்கணுங்கிறது. ஜாதத்துல கட்டம் நவாம்ச கட்டம் போட்டிருப்பாங்க பாருங்க. அந்த நவாம்சம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிற மாதிரி வரும். இவங்க எதுல நிக்கிறாங்களோ அதே நட்சத்திரத்துல வந்து அவங்க நிக்கும் போது அங்கேயும் டிகிரி வித்தியாசம் ரொம்ப குறைஞ்சிருக்கும் போது, ரொம்ப நெருங்கி அவங்க நிக்கும் போது அந்த இடத்துல வந்து சூரியனும் ராகும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அவர் அஸ்வினில அங்க இருப்பாரு, இவர் இங்க வந்து மகத்துல இங்க இருப்பாரு. ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தேர்ந்த ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜர்ல தேர்ந்தவங்க அந்த பார்வையே வேற மாதிரி இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த நட்சத்திரம் வச்சு அவங்க ஒன்னா தான் இருக்க, சாரத்தை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, அதை வச்சு ஒன்னா இருக்கிறதா பார்த்து. சும்மா சர்ஃபேஸ் லெவல் அஸ்ட்ராலஜி புரியாது. ஆனா அந்த ஜோதிட ஆராய்ச்சியா பண்றவங்க வந்து கண்டுபிடிச்சுவாங்க. சூரியன் ராகு அங்க சேர்க்க இருக்கம்பாங்க. இவங்க உங்களுக்கு புரியாது, கிளைண்ட்ஸுக்கு புரியாது. சூரியன் தனியா இருக்க, ராகு தனியா இருக்கான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அவருக்கு தெரியும் அவர் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துலயும் வந்து அந்த ஜாதகம் வந்து தந்தைக்கு வந்து தொந்தரவு வரும், பித்திரு தோஷம்.